வாங்க இப்போ வந்து பூவெல்லாம் வந்து நிறைய செடியில் எல்லாம் பூத்து முடிச்சிடுதுங்க. மொட்டெல்லாம் அவ்வளோ இல்லை. இப்போ எல்லாம் வந்து மொட்டெல்லாம் முடிஞ்சிடுது. எல்லா பூவும் வந்து மொட்டு விட்டு பூத்து முடிஞ்சிடுதுங்க. இப்போ வந்து எல்லாம் பூவெல்லாம் பறித்து எடுத்துடலாம். பாருங்கள், ஆரஞ்சு கலர் கூட சரிங்க. நிறைய மொட்டு இருந்தது. ஒரு செடியிலே எப்படியும் வந்து 50 பூக்கிட்ட பூத்து முடிச்சிடுதுங்க. அவ்வளோ பறித்து எடுத்துட்டேன். ரெட்டு காஷ்மீரி ரோஸும் வந்து நிறைய பூத்துடுது, கொத்து கொத்தாக பூத்துடுது. ஒரு கிளையில் வந்து 12 அப்படி விட்டுதுங்க ஒரு ஸ்டெம்பில். அந்த மாதிரி நிறைய பூத்து முடிச்சிடுது. இப்போ எல்லாத்தையும் பறித்து எடுத்துடலாம். சின்ன செடியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சைஸில் பூத்து இருக்குது பாருங்கள். எல்லோவும் நல்லா டார்க் கலரில் திக்காக எல்லாம் பூத்து முடிச்சிடுது. இப்போ வந்து செம்பருத்தி வந்து நிறைய பூத்து முடிச்சிடுது இல்லைங்களா. பனி சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா செடியிலையும் பூச்சி வைக்கும். பூச்சி நிறைய புழு மாதிரி ஒன்று வந்திருக்குங்க. பூச்சி வந்து பச்சை கலரில் இருக்குங்க செம்பருத்தியில். இதுங்க அலுமினியம் பூவும் நல்லா அடுக்கடுக்காக பூத்து முடிச்சிடுது. நிறைய வந்து பாருங்கள், இலையே இல்லை, வெறும் பூ மட்டும் இருக்குது. பூ நிறைய கொத்து கொத்தாக வந்து முடிச்சிடுதுங்க. இதையும் எல்லாம் பறித்து எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் இலை வந்து தண்ணி மாதிரி லேசாக இருக்கிறதுனால பூச்சி வந்து பட்டர்ஃப்ளை புழு இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி வருதுங்க பூச்சி செடியில். அதனால் இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு இதுக்கான வந்து ஒரு இயற்கை முறையில் நான் பூச்சி தெளிப்பான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த மெத்தடில் தான் இப்போ திருப்பி போட போகிறோம். நம்ம அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நல்லா வந்து அந்த இது போட்டால் சைடு எதுவும் பூச்சி வந்து கெமிக்கல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா வந்து பூச்சி தெளிப்பான் ரெடி பண்ண போகிறோங்க. அது நல்லா வந்து உடனே போட்ட மறுநாளே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குது. அது தெளித்த உடனே பூச்சி எல்லாம் எப்படி போயிடுது பார்ப்போம். பாருங்கள், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் பச்சை மிளகாங்க. இது சம அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு இணையான ஒரு பூச்சி மருந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ கரெக்டாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணி தெளித்தா உடனே பூச்சியெல்லாம் இறந்து போயிட்டு நல்லா சுத்தமாகிடுது செடி. நல்லா பூக்களும் நல்லா நிறைய பூக்க ஆரம்பிக்குதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பூக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து இது வந்து எல்லாம் தூக்கி ஒரு மிக்ஸி கப்பு பெரிய ஜாரை எடுத்துக்கலாங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அரைக்கும். அதில் எல்லாம் பிச்சு போட்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் அப்படியே காம்போடு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லைங்க. காரம் தான் நமக்கு தேவை. இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மிக்சியில் போட்டு. நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு டம்ளர் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு காட்டன் போட்டுக்கலாங்க. காட்டன் போட்டு அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா அந்த காரம் வந்து நல்லா இறங்கும் இல்லைங்களா, அது அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். போட்டு நல்லா வடிகட்டி ஒரு காட்டனில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். அப்போ தாங்க நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். சுற்றி காட்டன் எடுத்து சைடில் ஃபுல்லாக எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக பிழிஞ்சோம்னா எல்லா ஜூஸும் க்ளீனாக வந்துடும். ஃபுல்லாக க்ளீனாக புழிஞ்சு எடுத்துருவோம். கொஞ்சம் இருந்தாலையும் அதை நல்லா அழுத்தி பிழிஞ்சால் நல்லா அந்த நார் சக்கை மட்டும்தான் அங்கே இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் க்ளீனாக வந்துடும். காரம் நல்லா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வாசம் பாருங்கள். கொஞ்சம் இதுக்கு வந்து நெடி இருக்குங்க. நம்மளுக்கு அரைச்சிட்டு காரம் இல்லைங்களா, அது அந்த காரத்தன்மை வந்து நம்ம தெளிக்கிறச்ச கொஞ்சம் காரமாக ஸ்மெல்லு மேலே வரும். நம்ம வந்து மாஸ்க் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். சுவாசக்கிட்ட வந்து நம்ம காரமாக தெளித்தோம்மா நல்லா அப்படி அந்த காற்றுல வந்து நமக்கும் வரும் இல்லைங்களா, அதனால் அது இல்லாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நார் எடுத்து தூக்கி போட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா காரம் கொஞ்சம் கூட வந்துடும். திக்காக இருந்தால் செடிக்கு ரொம்ப காரம் போட தேவையில்லை இல்லைங்களா, அதனால் மீடியமாக இருந்தால் போதும். 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு கலந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும். அதில் போட்டு கையில் தெளிக்க முடியாது, அதனால் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா லாக் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீனாக. பூச்சி வந்து இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள், காட்டுறேன் நான். பூச்சி வந்து அப்படி ஒரு பூச்சிங்க, பச்சை கலரில் வந்து செம்பருத்திலாங்க. அப்படியே கிட்ட
வண்டு குட்டி குட்டி வண்டு மாதிரி இருக்குங்க அந்த பூச்சி. ஃபுல்லாக நல்ல பூ வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கலரே மாறுது செடியே. அப்படியே நல்ல பெரிய பெரிய சைஸில் நல்லா அது வந்து ஜூஸ் பூவை நல்லா அந்த பூ எடுத்து நல்லா சுகருக்கும் சாப்பிடுவாங்க வீட்டில். அது கொதிக்க வச்சு கொடுத்தா நல்லா குடிப்பாங்க. இந்த மாதிரி பூச்சி வந்தால் நம்ம எப்படிங்க பூ வரும் அதில் பாருங்கள். எந்த அளவுக்கு பூச்சி பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணி போட்டிருக்கு. குட்டி குட்டியாக பாருங்கள் இருக்குது, எவ்வளோ பூச்சி பாருங்கள். கிட்ட பாருங்கள் காட்டுறேன். இந்த பாருங்கள் க்ரீன் கலராக இருக்குதுங்க பூச்சி. வண்டு, எறும்பு, இது பாருங்கள் இது மாதிரி இருக்குதுங்க பூச்சி க்ரீனு. அதெல்லாம் பூச்சி தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படி இருந்ததுங்க, நல்லா பச்சை பசேல்னு நல்ல பெரிய பெரிய சைஸில் பூ வந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் இந்த பூச்சியெல்லாம் எப்படி வந்துட்டு பூவே வர்றது இல்லைங்க. அதனால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். நாளைக்கு இந்த பூச்சியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் வந்து பூச்சி தெளிப்பான் ரெடி பண்ணி பண்ணுங்கள்.